ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நீண்ட நாளாக அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் முன்னாலேயே சொல்லியிருந்தாங்க 4000 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 4000 வேக்கன்சிஸ்க்கான இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. 28 மார்ச்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 29 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஆகஸ்ட் 4 எக்ஸாம். இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறது பிறகு சொல்லுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கு பிறகு இன்டர்வியூ இருக்கும். இதில் பேக்லாக் வேக்கன்சிஸ் 72 இருக்குது. இது வந்து மேத்ஸ் வேக்கன்சிஸ் வந்து 318 வேக்கன்சிஸ் இருக்குது. மேத்ஸில் உங்களுக்கு டோட்டலாக 318 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து இது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். செக்ஷன் இந்த இருக்குது பாருங்கள். மேத்ஸில் 318 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் ஏல தமிழும் ஜிகேயும் இருக்குது. செக்ஷன் பி பேப்பர் 1 செக்ஷன் பியில் நம்மளுக்கு மேத்ஸ் தான். சிலபஸை வந்து சொல்லியிருக்காங்க. செட்டு நெட்டில் அதில் உள்ள சிலபஸ். இதில் வந்து செட்டு நெட்டு அல்லது பிஹெச்டி முடிச்சிருந்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். 2009 ஆர் 2016 அதில் உள்ள எம்ஃபில் எலிஜிபிள் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது கடைசி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் செட்டு நெட் இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டியில் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக வாசித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து ஸ்லெட்டு நெட்டு அல்லது பிஹெச்டி முடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயமாக எழுத முடியும். அதில் எம்ஃபிலுக்கு ஏதோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் கீழே நீங்கள் வர்றீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தால இது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தடுத்து என்ன அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம். பேப்பர் 1 3 hours எக்ஸாம், 100 மார்க்ஸு. இதில் வந்து செக்ஷன் ஏ 1 hour எக்ஸாம். இதில் 25 மார்க்ஸ் தமிழ், 25 மார்க்ஸ் ஜிகேக்கு கேட்டது. ஜிகே 50 கொஸ்டின், 25 கொஸ்டின் ஜிகே, 25 கொஸ்டின் தமிழில் கேட்பாங்க. செக்ஷன் பியில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. செக்ஷன் பியில் அதில் வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 மார்க்ஸு 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 50 மார்க்ஸுக்கு 2 hours டைம் கொடுக்குறாங்க. பேப்பர் 2 அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 3 hours டெஸ்ட்டு. செக்ஷன் சி வந்து எம்சிக்யூஸ் தான். செக்ஷன் ஏ வந்து எம்சிக்யூ. செக்ஷன் பி அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ். 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. இது இன்டர்வியூ வந்து இஃப் வேக்கன்சி இஸ் மோர் தென் 5 2 times ஆஃப் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 1:2ங்கிற இதில் கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. நிறைய லம்ப் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். நீங்கள் வந்து லாஸ்ட் ஓப்பன் ஆகுறதே வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டேட்டு 28 மார்ச்சில் தான் ஓப்பன் ஆகுது. நிறையா டைம் இருக்குது. அதனால் நீங்கள் செட்டு நெட் அல்லது பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. லாங் டேர்முக்கு அப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட்டு இதை போட்டிருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் தான் எக்ஸாம் இருக்குது. வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் நெட்டுக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இருக்கும். அதில் சேஞ்ச் இருக்காது. டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம இனிமேல் தான் அது விஷயமாக யோசிக்க ஆரம்பிக்கணும். மற்றபடி ஆன்லைன் மோடில் மேத்தமெட்டிக்ஸுக்கான கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்கும் என்னுடைய கிளாஸஸ்ங்கிறத கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னு இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆகஸ்ட்டில் எக்ஸாம். இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பரேஷனை விகரஸாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க.